உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ பல முறை இதை என்கிட்ட சொல்லிருக்க. நம்ம சக்தி என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிருக்க. இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு? ஒரு முறை இல்ல, நான் 1000 முறை சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் தான் சொல்றேன், என்னுடைய சக்தி தப்பு பண்ணிட்டா. என் சக்தி பண்ணினது தப்புதான். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்னுடைய சக்தி என் பொண்ணோட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என் பொண்ணுக்கு கெடுதல் செய்ய முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சக்தியே அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டா. வெளியே அவளுக்கு நலுங்கு வச்சிட்டு இருந்தாங்க, ஆனா உள்ள இவன் சித்தி, நான் அக்காவுக்கு கெடுதல் நினைக்க எப்படி விடுவேன் சித்தி? ஞாபகம் இருக்குல்ல, அவங்க எனக்கு ராக்கி கட்டி இருக்காங்க. அவ கட்டின ராக்கிக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? ப்ளீஸ் சித்தி, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இங்க பாருங்க, டாக்டர் சிவா ஒரு முறை எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த உண்மையை நீங்க அவர்கிட்ட கேளுங்க ப்ளீஸ். ஏய், யாரு அந்த டாக்டர் சிவா? எனக்கு யாருமா? என்னாலேயே என் வளர்ப்ப நம்ப முடியலன்றப்ப இந்த டாக்டர் சிவாவை நான் நம்பிடுவேனா? இங்க சிவா சக்தியோட கதைய வேற மாதிரி இல்ல சொல்றாங்க. யாருக்கு தெரியும், சிவாவும் சக்தியும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ. அவங்க சிவாக்கு எதிராக ரொம்ப ஓவரா பேசுறாங்கல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்கே இரு. எந்த வீட்டுல சம்பந்தம் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த வீட்டுல நாம ஏடா கூடமா எதுவும் பேசிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் செய்யணும். மனோரமா மேல இருந்து அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும், என் சக்தி தப்பானவதான்னு சொன்னாலும் என்னோட மனசு ஒத்துக்காது. இந்த ரஞ்சன் சொன்னது உண்மைதான். சக்தி பொய் சொல்றாங்க, பொய் சொல்றா. நல்லது, அத்தையே சொல்லிட்டாங்களே, இனிமே யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா மம்மி ஒரு முறை சக்தி சொல்றத கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ சொல்றத நான் கேட்டேன்ல, இனி அப்படி செய்ய மாட்டேன். நான் தான் பேசுவேன், எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு இந்த சக்தியால உன் வாழ்க்கை கெடுறதுக்கு நான் விட மாட்டேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒருவேளை சக்தி இடத்துல நீ இருந்திருந்தாலும் அப்பவும் நான் இததான் செஞ்சிருப்பேன், அதுவும் இந்த சக்திக்கு செய்யற மாதிரி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை தொடுவேன். மத்தவங்க தைரியத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட தைரியத்தை பத்தி சொல்லு. நீ ரொம்ப உண்மையானவ தானே? ஏய், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்க நீ. உன்னை பத்தி நான் உண்மையை காட்டவா? இங்க பாரு, உண்மை. இது அவளோட கையில சிவா பேரு எழுதிடு. அதுவும் யாருக்கும் தெரியாத மாதிரி எழுதிடு. பிரமாதம் சக்தி.
சிவாவோட பேரை உன் கையில நீ எழுதியே வச்சுக்கிட்டியா? நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான். லெட்ஸ் see. இப்ப குருக்கள் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இது இந்த பேர் என் கையில எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சித்தி. இந்த பேரு உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்லங்க? எனக்கும் இப்படிதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் ஏமாந்துட்டேன்னு தோணுச்சு. அம்மா ஏமாந்துட்டாளா இல்ல அவளோட வளர்ப்பு சரியில்லையா எதுவுமே தெரியல. சித்தப்பா சித்தப்பா, நான் சத்தியமா போய் சொல்லல, என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எனக்கு இப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நான் அப்படி எந்த காரியமும் பண்ணல. ப்ளீஸ் சித்தப்பா. உங்களோட வளர்ப்பும் ஃபெயில் ஆகல, நீங்களும் ஃபெயில் ஆகல, எந்த தப்பும் நடக்கல. நான் சத்தியமா சொல்றேன், இது என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்படி யார் போட்டதுன்னு தெரியாது. ப்ளீஸ் சித்தப்பா, ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருப்பா. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஏன் பொண்ணு தப்பு பண்ணிருப்பான் நான் எதிர்பார்க்க. என்னோட மொத்த குடும்பமும் இப்போ சக்தியோட சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.